ஹலோ ஆல், நான் ஸ்வேதா. இன்றைக்கி பிஜிடிஆர்பியில் ரொம்ப முக்கியமான யூனிட்டான லிட்ரரி கிரிட்டிசிசம் அதில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டண்ட் 2 கான்செப்ட்ஸை எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஃபர்ஸ்ட், டிஎஸ் எலியட்டோட த மெட்டாஃபிசிக்கல் போயட்ஸ் அப்படிங்கிற அந்த எஸ்ஸேயில் 2 இம்பார்ட்டண்ட்டான கான்செப்ட்ஸை ஃபீச்சர் பண்ணியிருக்காரு. அது என்னென்னு பார்க்கலாமா? ஒன்று அசோசியேஷன் ஆஃப் சென்சிபிலிட்டி, இன்னொன்று டிசோசியேஷன் ஆஃப் சென்சிபிலிட்டி. ஓகே, அது இருக்கட்டும். மெட்டாஃபிசிக்கல் அப்படின்னா என்ன? மெட்டா அப்படின்னா பியாண்டுன்னு அர்த்தம், ஃபிசிக்கல்னா பியாண்ட் ஃபிசிக்கல்னு அர்த்தம். அது பேர் தான் மெட்டாஃபிசிக்கல். அப்போ மெட்டாஃபிசிக்கல் போயட்ஸ் யார்? போயட்ஸ் ஹூ எமர்ஜ் டியூரிங் த 17th century ஆஃப் இங்கிலாந்து. அவங்க யாருன்னா ஜான் டன், ஆண்ட்ரூ மார்வெல், ஹென்ரி வேகன். இவங்க எல்லாம் தான் மெட்டாஃபிசிக்கல் போயட்ஸ். சரி, அவங்க எப்படி எழுதுவாங்க தெரியுமா அவங்க போயட்ரியை? மெட்டாஃபிசிக்கல் போயட்ரி அப்படின்னு சொல்கிறது ரொம்ப பெரிய பெரிய எலிமெண்ட்ஸான காட், லவ், ஹியூமன் சோல் இதை பற்றி ஃபீச்சர் ஆகியிருக்கும். ஆனால் எப்படி எழுதியிருப்பாங்க தெரியுமா? ஃபார் ஃபெச்டு இமேஜஸ் எடுத்திருப்பாங்க, ஸ்ட்ரைக்கிங் இமேஜஸ், ஆல்சோ ஃபாலோட் வித் எக்ஸ்டெண்டட் மெட்டஃபர்ஸ். இதெல்லாம் அவங்க ஃபீச்சர் பண்ணியிருக்கக்கூடிய சில எலிமெண்ட்ஸ். ஓகே, இப்போது அசோசியேஷன் ஆஃப் சென்சிபிலிட்டின்னு ஒரு கான்செப்ட் சொன்னேன்ல. அசோசியேஷன் ஆஃப் சென்சிபிலிட்டினா என்ன? காம்பினேஷன் ஆஃப் ஹியூமன் இமோஷன் வித் ஹியூமன் இன்டெலெக்ட். அப்போது இந்த மாதிரி எலிமெண்ட்டோடு எழுதுகிற ரைட்டிங்ஸை தான் அசோசியேஷன் ஆஃப் சென்சிபிலிட்டின்னு நம்ம சொல்லுவோம். இதுக்கு ரொம்ப ஃபேமஸான எக்ஸாம்பிளாக யாரை சொல்லியிருக்காங்க தெரியுமா? ஜான் டன். அவர் தான் பர்ஃபெக்ட் எக்ஸாம்பிளாக எதுக்கு? அசோசியேஷன் ஆஃப் சென்சிபிலிட்டிக்கு. அண்ட் இதை ஃபாலோ பண்ணி இருக்கக்கூடிய 2வது கான்செப்ட் அது டிசோசியேஷன் ஆஃப் சென்சிபிலிட்டி. அப்போ இது என்னவாக இருக்கும்? கண்டிப்பாக அசோசியேஷன் ஆஃப் சென்சிபிலிட்டியோட உல்ட்டா. டிசோசியேஷன்னா இங்கே ஹியூமனோட இமோஷனும் கம்பைன் ஆகியிருக்காது, ஹியூமன் விட்டும் கம்பைன் ஆகிருக்காது. அப்போ இதுக்கு யார் தெரியுமா எக்ஸாம்பிளாக சொல்லியிருக்காரு? ரொம்ப ரொம்ப தலை சிறந்த எழுத்தாளரான ஜான் மில்டன் அண்ட் ஆல்சோ ஜான் ட்ரைடன். திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் கான்செப்ட் தட் வி ஹவ் டீல்ட் அபவுட் டிஎஸ் எலியட். இப்போது செகண்ட் இம்பார்ட்டன்ட் கான்செப்ட்குள்ளே போகிறோம். ஐஏ ரிச்சர்ட்ஸோட 4 kinds ஆஃப் மீனிங். இது இட் இஸ் அ கிரிட்டிக்கல் எஸ்ஸே. இதில் 4 முக்கியமான மீனிங் ஒரு டெக்ஸ்ட்டுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு. யூஸ்வலாகவே ஒரு டெக்ஸ்ட்டுக்கு பல மீனிங் இருக்கும் பேஸ்ட் ஆன் ரீடர்ஸோட இன்டர்பிரிட்டேஷன். பட் ஆனால் இதுலேயும் இவர் 4 முக்கியமான மீனிங் இருந்தே தீரணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஃபர்ஸ்ட், சென்ஸ். சென்ஸ் அப்படின்னா என்ன? ஒரு டெக்ஸ்ட்டோட டைரக்ட் மீனிங், லிட்ரல் மீனிங்கை தான் நம்ம சென்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அப்போது ஃபீலிங்னா இமோஷ்னல் எலமெண்ட்ஸ் இந்த டெக்ஸ்ட் which is conveyed through words. அதை நம்ம ஃபீலிங்ஸ்ன்னு சொல்லுவோம். அப்போ டோன் அப்படின்னா ஆத்தர் என்ன மாதிரியான டோனில் ஒரு விஷயத்தை கன்வே பண்ணியிருக்காரு ஆடியன்ஸ்க்கு அப்படிங்கிறது டோன். அண்ட் ஃபாலோட் பை இன்டென்ஷன் அப்படின்னா ஒரு டெக்ஸ்ட்டோட முக்கியமான பர்பஸ் என்னவாக இருக்கோ அதுதான் இன்டென்ஷன். ஒரு டெக்ஸ்ட் ஒரு மாரல் எலிமெண்ட்டை சொல்லணும்னா சொல்லலாம், ஒரு கிரிட்டிசிசமை கன்வே பண்ணணும்னா அதையும் சொல்லலாம். அப்போது ஒரு டெக்ஸ்ட்டோட ரொம்ப முக்கியமான பர்பஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னா இன்டென்ஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இன்ட்ரெஸ்டிங்லி நம்ம லிட்ரரி லேண்டனில் பிஜிடிஆர்பி இங்கிலீஷ் ப்ரிப்பரேட்டரி கோர்ஸ் ஆஃபர் பண்ணுறாங்க. அண்ட் தட் இன்க்ளூட்ஸ் ஆஃப் 10 days கோர்ஸ் ஃபாலோட் பை த ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் ₹650. இதில் நீங்கள் உங்களை என்ரோல் பண்ணிக்கணுன்னா கூகுள் ஃபார்ம் இஸ் கிவன் இன் த பிலோ காமெண்ட் செஷன் அலாங் வித் த இன்ஸ்டாகிராம் பேஜ். தேங்க்யூ.